வீடியோ இப்போ நான் எடுக்கும்போது ஏப்ரல் 14 சி அதான் ஏப்ரல் 14 சரி ஓகே. இந்த வீடியோ நான் எடுக்கும்போது மே 14. இது அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 14 நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த 30 days சேலஞ்சில் என்னென்ன பண்ண போகிறேன், நம்ம என்னென்ன மாற்றிக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது ஒரு 30 நாள் கேலிஸ்டிக்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி, கேலிஸ்டிக்ஸ் மட்டும் நான் அந்த இடத்துல சேலஞ்சாக வைக்கல, இன்னொரு ஒரு 5 விஷயங்களையும் நான் சேலஞ்சாக வச்சுருந்தேன். ஸோ அந்த சேலஞ்சு முடிஞ்சு 30 நாள் ஆயிடுச்சு. இந்த 30 நாளில் நான் அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணேன்னா எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அண்ட் ஸோ இந்த சேலஞ்சு ஜெயிச்சிட்டேனா இல்லை தோத்துட்டேனா, அண்ட் ஸோ ப்ராக்ரஸ் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ முடிச்சுட்டு போகும்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த எடுத்துகிட்டு போவீங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்துங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ ஹாய் தோலாஸ், வெல்கம் பேக் டு த சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே அண்ட் மீ திஸ் இஸ் கேஜே. என்னோட சேனலோட நீங்கள் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல என்னோட சேனல் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு சேலஞ்சு அண்ட் ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்த சேலஞ்சுன்னு சொல்லி இப்படி நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் நம்பர் 1 என்ன அப்படின்னா நோ ஸ்மோக்கிங் சேலஞ்ச் அப்படிங்கிறதா. ஸ்மோக்கிங்கை விட்டுறது அவ்வளோ கஷ்டமாப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன். 5-6 வருஷம் நான் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ போட்ட முதல் நாள்லேயே ஸ்மோக்கிங்கை வந்து நான் குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொன்னால் ஆடங்கொய்யால அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவீங்க. கொய்யாலன்னு தான் சொன்னேன், வேற வார்த்தை சொல்லலை, சரியா? ஸோ எனக்கு தெரியும். ஸோ அதனால் என்னால் வீடியோ போட்டு அடுத்த நாளே என்னால் குவிட் பண்ண முடியல. அதுதான் உண்மை. ஒரு 2 வாரம் ஆச்சு நான் குவிட் பண்ணுறதுக்கு. அந்த குவிட் பண்ணுறதுக்குமே முதல் நாள் வந்து என்னன்னா, சரி ஓகேடா ரைட்ரா விட்டுறலாம்டா அப்படி சொல்லி இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் இல்லை, இந்த குவிட் ஸ்மோக்கிங் வீடியோஸ்ன்னு இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது அதில் நிறையா விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே ரைட்டு தெரிஞ்சிருச்சு விட்டுறோம்டா அப்படின்னு சொல்லி முதல் நாள் முடியல, 2வது நாள் முடியல. இது அப்படியே சரி ஒரு சிகரெட் அடிப்போம், 2 சிகரெட் அடிப்போம், ஓகே இன்னைக்கு ஒன்னே ஒன்று அடிப்போம் இப்படின்னு சொல்லி இது போய்கிட்டே இருந்து ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. ஒன் ஃபைன் சண்டே, ஒரு அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நான் அந்த இடத்துல சொல்ல வரேன். ஐ மீன் ஒரு நல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு என்ன தாட் இருந்துச்சுன்னு தெரியல, ஸ்மோக் பண்ணணும்னு அன்னைக்கு எனக்கு தோணவே இல்லை, என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. திடீர்னு ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு நைட்டு, ஐ மீன் சாட்டர்டே நைட்டு நான் நல்லா வந்து ஸ்மோக் பண்ணேன், ஓகேவா? ஸ்மோக் பண்ணாமல் இல்லை, 2 சிகரெட் கிட்ட அடிச்சிருந்தேன். அடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, திடீர்னு எனக்குள்ள வந்து ஏதோ ஒரு விஷயம் சம்திங் தெரியல. மேபி எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக நான் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன், அதனால மேபி அது கடவுளா இல்லை தற்செயலான்னு தெரியல, திடீர்னு ஒரு தாட் வந்துச்சு. ஓகே இது வந்து எனக்கு அந்த அந்த சமயத்தில் என்னன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, நம்ம விட்டு தாண்டா ஆகணும் இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லி. அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா திடீர்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. முதல் நாள் ஓகே, 2வது நாள் நான் எப்படி இருந்தாலும் அடிச்சிருவேன் எனக்குள்ள ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனால் 2வது நாள் நான் கண்ட்ரோல் பண்ணேன். 3வது நாள் ரொம்ப ஹெவியான ஒரு எப்படி சொல்றது ஒரு ஏர்ஜஸ் இருந்துட்டே இருந்துச்சு, ஸ்மோக் பண்ணணும். ஆனால் அதையுமே நான் ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியே டேக்கிள் பண்ணி எனக்கு ஒவ்வொரு நாள் எந்திரிக்கும் போது ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும், இன்னைக்கு நான் அடிச்சிருவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட நான் வந்து 15வது நாள் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணேன். அண்ட் ஸோ இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்போது ஒரு விஷயம் என்னென்னா 5 வருஷமாக பண்ணிட்டு இருந்த என்னாலேயே 5-6 வருஷமாக ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த என்னாலேயே இதை குவிட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் 2 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க, 1 வருஷம் தான் பண்ணியிருக்கீங்க, 1 நாள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை கூல் நிப்பு வந்து இப்போ தான் வைக்க ஆரம்பிக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஆன்ஸ் போடுவீங்க, இல்லை சரக்கு அடிப்பீங்க, இல்லை விட்டு போட போவீங்க, எதா இருந்தாலும் சரி நீங்களும் நினச்சிங்கன்னா விட முடியும். அதுக்கு தேவை ஓகே நான் விடுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ ஸ்மோக்கிங்கை விட்டனால எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, என்னால் முன்னாடியை விட பாடி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. அங்கங்கே எனக்கு வந்து ஒரு பாடியில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அழுத்தம்லாம் இப்போ கிடையவே கிடையாது. அண்ட் ஸோ என்னோட லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக இருக்க ஆரம்பிக்குது. தென் வந்து என்னோட ஹேர் ஃபால் வந்து கம்மியாயிடுச்சு. உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கும், இப்போ ஹீட் ஆகிறது கிடையாது, நார்மலான ஒரு பேசிக்கான ஒரு ஹீட்டில் இருக்குது. அண்ட் ஸோ ஒர்க் அவுட் வந்து பயங்கரமாக என்னால் பண்ண முடியுது, முன்னாடி விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு இந்த ஸ்மோக்கிங்கை விட்டனால எனக்கு கிடச்சிச்சு. ஸோ தம்பிகளா, சில தங்கச்சிங்களும் பண்ணுறாங்க, ஓகே. ஸோ யார் அடித்தாலும் உடம்பு கேடு தான், அது நமக்கு மட்டும் கேடு கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் கேடு. அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்த இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் குவிட் ஸ்மோக்கிங் சீரீஸ்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸே போட்டுட்ருக்கேன். இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது, ஏன்னா 30 நாள் கிட்ட அந்த சீரீஸ் போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்னொரு 15 நாள் இருக்குது அந்த 30 நாளில். ஸோ என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்மோக்கிங்லேருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி 2 பேர் வந்து இந்த ஸ்மோக்கிங்கை விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸோ ஒரு ஹிந்தி பையா கூட இந்த ஸ்மோக்கிங்கை உன் வீடியோ பார்த்து நான் ஸ்மோக்கிங்கை விடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹிந்தியில் போட்டுருவாரு. ஹிந்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நானுமே கொஞ்சம் ஹிந்தி எனக்கு தெரியும், அதனால் அப்படின்னு சொல்ல முடியாது, கூகுள் டிரான்ஸ்லேட்டில் பண்ணியும் பார்த்தேன், இல்லையா? ஸோ
ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுங்க. இதனால 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அண்ட் ஸோ யாரோ ஒருத்தன் லாங்குவேஜே தெரியாதவனுக்கு அந்த விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, கண்டிப்பா உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படியாவது இந்த கெட்ட பழக்கத்த விட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 2வது பெரிய ஒரு சேலஞ்சா நான் பார்த்தது என்னன்னா, ஒர்க் அவுட். எஸ். என்னடா அப்படின்னா, ஆமா அதான் உண்மை. என்னால வந்து டெய்லியுமே மோட்டிவேஷனா இருக்க முடியாது. நான் இப்போ உங்கள்கிட்ட வீடியோல சிரிச்சு பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாருமே போய் சிரிச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன் இல்லையா? அந்த மாதிரி தான். சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக என்னால தொடர்ந்து அந்த விஷயத்த வந்து பண்ண முடியாது. ஒரு நாள் ஏதாவது 1 நாள் 2 நாள் வந்து ரொம்ப டல்லா ஃபீல் ஆகும். அன்னைக்கு வந்து பண்ணணுமான்னு தோணும். அன்னைக்குன்னு பார்த்து தான் உடம்பு கை கால் வலிக்கும். அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு ஒரு நாள் நான் வந்து லேட்டா எந்திரிச்சிருவேன். ஸோ இப்படி எல்லாமே இருந்துச்சு. பட் என்ன நடந்தாலும், நான் ஒருவேளை லேட்டா எந்திரிச்சாலும், சீக்கிரமா எந்திரிச்சாலும், அட்லீஸ்ட் ஒரு 20 புஷ்அப்பாவது பண்ணிடணும் அப்படிங்கிறது என்னோட டார்கெட். அதனால அட்லீஸ்ட் 20 புஷ்அப்பாவது நான் பண்ணிடுவேன். அட்லீஸ்ட் வாக்கிங் போகணும் அப்படிங்கிறது டார்கெட், வாக்கிங் போயிடுவேன். ஓகேவா? ஸோ அதனால முடியலை அப்படிங்கிறதுக்காக நான் நிப்பாட்டவே இல்லை இந்த தடவை. என்ன ரீசன் இருந்தாலும் சரி, இதை நிப்பாட்டக்கூடாது, நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். பண்ணதுக்கான ரிசல்ட் வந்து நல்ல எனக்கே தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி அந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். எனக்கே கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சு. பட் அட் த சேம் டைம் இன்னொன்று என்னன்னா, நான் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணேன் இல்லையா? அதனால ரொம்ப பசி எடுத்து நல்லா சாப்பிட்டு லோ ஃபேட் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ இப்போ அந்த லோ ஃபேட்டை குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்காக திரும்பி இன்னும் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு ஆப்ஸ் ஒர்க் அவுட், கோர் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். என்ன நடந்தாலும் சரி, ஒருவேளை லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம், நான் ஜிம் போகல, என்னால் இங்கே பார்க் போக முடியல அப்படிலாம் கிடையாது. ஓகே டைம் ஆயிடுச்சா, ஓகே ரைட்டு, 10 புஷ்அப் பண்ணுறேன், 10 ஸ்குவாட்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 10 ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன், முடிஞ்சு போச்சு. இது ஒர்க் அவுட் ஓகே, எப்படியோ நான் இன்னைக்கு ஃபிட் பண்ணல, ஆனால் பண்ணிட்டேன்ல, அதுதான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் எல்லாருக்குமே எல்லா நாளுமே சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில நாள் கொஞ்சம் டவுன் ஆகும், ஒரு சில நாள் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் போவோம். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு 10 புஷ்அப் பண்ணணும், 10 ஸ்குவாட்ஸு, 10 ஆப்ஸ் ஒர்க் அவுட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கண்டினியூட்டிங்கிறது மிஸ் ஆகிடாது. ஓகே நான் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்குள்ளே இருக்கும். இல்லை ஒன்ஸ் நம்ம ஒரு நாள் குவிட் பண்ணுறோம் அப்படின்னா கூட அடுத்தடுத்து அது அப்படியே 2 நாளாக மாறும், அப்புறம் 3 நாளாக மாறும், அப்புறம் தொடர்ந்து விட்டுடுவோம். ஸோ நீங்கள் வீட்டிலேயே ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாக்கிங். எஸ், வாக்கிங்கிறது நான் ஒரு சேலஞ்சாக வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் என்னால் வந்து வாக் பண்ண முடிஞ்சுச்சு. அது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. மேபி என்னால் ஒரு வேளை வெளியே போய் பண்ண முடியல அப்படின்னா கூட வீட்டிலேயே வந்து அப்படியே நடக்கிறது, ஒரு 10 நிமிஷம் அப்படியே மாடியில் அப்படியே விறுக்குன்னு வேகமாக நடக்கிறது, வேர்க்க நடக்கிறது. இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த வெயில் காலம் அப்படிங்கிறதுனால ரொம்ப தூரம் நடக்க முடியல. சீக்கிரமாவே ஒரு 6 மணிக்கெல்லாம் வெயில் வந்துருது. எங்க ஊர்ல மழையுமே இல்லை. அதான் மேட்ரு. இந்த திருச்சியில வந்து மழையே இல்லை சுத்தமா. கொஞ்சம் பெய்யுது, கொஞ்சம்னா அப்படியே அப்படியே லைட்டா ஒரு மலைச்சாரல் மாதிரி அப்படியே லைட்டா தூரிட்டு போயிடுதே தவிர ஃபுல்லாலாம் பெய்யல. அதனாலே ரொம்ப புழுக்கமா இருக்கு. இப்போ வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வேர்க்க தான் நான் எடுப்பேன். ஏன்னா எங்க வீடு ஓட்டு வீடா, ஸோ அதனால அப்படிதான் இருக்கும். ஸோ வெளியுமே போக முடியல. ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே எனக்கு வந்து எப்படி ஆயிடுதுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரெட்டிஷா டாட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலே நான் என்ன பண்றேன்னா மேக்ஸிமம் அந்த வெயில போறது அப்படிங்கிறது, என்னதான் லோஷன் போட்டாலும் கூட எனக்கு இந்த மாதிரியான ஒரு இது வருது. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு 42 டிகிரி செல்சியஸ் திருச்சியில. ஸோ அதனால இந்த வாக்கிங்கிறது மேக்ஸிமமா நான் குவிட் பண்ணல. இன்னுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எப்படின்னா வெளியே போய் மேக்ஸிமமா பண்ணாம வீட்லயே ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு 7:00, 8:00 அந்த ரேஞ்சில் சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு அப்படியே படுத்துறது, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் அப்படிங்கிறது நான் ஒரு சேலஞ்சாகவே வச்சிருந்தேன். ஏன்னா நான் வந்து இந்த மெடிடேஷனுங்கிறதுல ஒரு ஃப்ரீக்கெல்லாம் கிடையாது. ஓகேவா? மெடிடேஷனுங்கிறது நான் தொடர்ந்து பண்ணுவேன்ப்பா. அப்படிலாம் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். மெடிடேஷனுங்கிறது பண்ணுவேன். எப்படின்னா ஒரு ஒரு 30 நிமிஷத்துக்கு அலாரம் வைப்பேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டு போதும் அப்படா 5 நிமிஷம் பண்ணுறேன் அப்படியே எழுந்திரிச்சிருவேன். பட் இந்த தடவை என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு தெரியும், ஓகே நான் கண்டிப்பாக 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பண்ண போகிறேன். அப்போ அவ்வளோதான் என்னால் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி மினிமம் 10 நிமிஷம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்பயுமே சம்டைம்ஸ் வந்து ஒரு சீக்கிரம் எந்திரிக்கிற மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா அந்த கைடட் மெடிடேஷன் நிறையா நம்ம யூடியூப்ஸில் வந்து இருக்குது. ஸோ என்ன பண்ணேன்னா கைடட் மெடிடேஷன் வந்து நிறையா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படிங்கும் போது எனக்கு அந்த டைம் வந்து ஓகே கரெக்டாக இருந்துச்சு. ஓகே அவங்க ஒரு 15 நிமிஷம் அந்த கைடட் மெடிடேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா 15 நிமிஷம் என்னால் உட்காந்து பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ பிகினராக நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா கைடட் மெடிடேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நார்மல் கைடட் மெடிடேஷன் நிறையா இருக்குது நம்ம யூடியூப்பில். ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். லைக் வந்து எபிக் லைஃப், எபிக் ரீகேப், அதுக்கப்புறமேட்டு இந்த 2 சேனல் தான் நான் மேக்ஸிமமாக வந்து ஃபாலோ பண்ணுவேன். இதில் இருக்க கைடட் மெடிடேஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மேபி நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இதில் கைடட் மெடிடேஷன் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். மெடிடேஷன் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுது. இப்போ என்ன மாதிரி லோடன்னு பேசிக்கிட்டே இருக்கும். என்ன பேசுது ஏது பேசுதுன்னு அதுக்கும் தெரியாது. என்ன பேசுகிறோம் ஏதோ பேசுகிறோம் நம்ம வாய்க்கும் தெரியாது. எக்கச்சக்கமான வார்த்தைகள் பேசுவோம், என்னென்னமோ பேசுவோம், தப்பு தப்பாக பேசுவோம், தாறுமாறாக பேசுவோம், தகராறாக பேசுவோம். இப்படி பேசிக்கிட்டே இருப்போமா?
ஸோ அப்படிங்கிறதுனால அது சரியா வந்து ப்ராசஸ் ஆகாது. தூங்குற டைம் நான் ஃப்ரீயா தானப்பா இருக்கேன் அப்படின்னா கூட அப்பயுமே பிரெயின் வந்து ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது என்னன்னா, உங்களோட கான்ஷியஸாவே நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லாத்தையுமே உங்களோட எல்லா அவயங்களையும் அடக்கி அமைதியாக்குறீங்க. ஸோ அப்படி அமைதியாக்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதோ, லைஃப்ல ஒரு பீஸ்ஃபுல்லே இல்லை அப்படின்னா ஒரு மன அமைதி கிடைக்கிறதோ, ஒரு எப்படி சொல்றது, ஒரு தெளிவான ஒரு நீரோடை அப்படின்னுவாங்கல்ல, ஒரு மெட்டாஃபர்லாம் பேசுறேன்ப்பா. அந்த மாதிரி வந்து நம்மளோட இது இருக்கும். லைக் நம்மளோட லைஃபோ நம்மளோட மனசோ இருக்கும். எனக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்லேருந்து மேக்ஸிமமா வெளியே வரதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மெடிடேஷன் மட்டும்தான். அதனால நான் மேக்ஸிமமா என்கிட்ட யார் என்ன கேட்டாலுமே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, மெடிடேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ கைடட் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. யூடியூப்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க அதை எப்படி யூஸ் பண்றீங்கிறது உங்க கையில தான் இருக்கு இல்லையா? ஏன்னா நான் வந்து பெருசா தண்ணி குடிக்கவே மாட்டேன். 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து டெய்லியும் குடிக்கணும் அப்படிங்கிறதான். நான் தண்ணி வந்து பெருசா கன்சியூம் பண்ணவே மாட்டேன். அதனாலே எனக்கு ரொம்ப லிப்ஸ் ட்ரை ஆகும், ஹேர் கொட்டுற ப்ராப்ளம் நிறையா இருக்கும். இதெல்லாம் எதனாலனா தண்ணி நம்ம நிறையா குடிக்காதனால தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி நிறையா குடிக்கிறோமோ அதில் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து போகுது. ஸோ நம்ம குடிக்கிற தண்ணி தான் நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் சூப்பராகவும் வச்சுக்குமா. ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுமே தண்ணி நிறையா குடிங்க. பட் தண்ணி நிறையா குடிக்கும் போது நம்ம எப்படி குடிக்கணும்னா, உட்காந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து பொறுமையாக சிப் பண்ணி குடிக்கணும். ஓகேவா? ஒரு 1 மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க. அந்த 1 மணி நேரத்தில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டு பொறுமையாக சிப் பண்ணி குடிச்சிருங்க. தென் அடுத்த ஒரு 1 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைம் வச்சு கூட குடிங்க. தாகம் எடுக்கும்போது தான் குடிக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்கவே மாட்டோம் முதல்ல. சோம்பேறித்தனப்பட்டுட்டு அப்படியே உட்காந்துருவோம் தாகத்தை அப்படியே விட்டுக்கிட்டு. ஸோ இதுவே நீங்கள் நேரம் அலாரம் செட் பண்ணி டைம் குடிங்க. நான் அப்படி தான் குடிக்கிறேன். அது வந்து மிஷின் மாதிரி இருக்குது அப்படின்னா அது எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை என் உடம்புக்கு நான் வந்து 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் ஏதாவது ஒரு லிக்விட் ஐட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் மேட்ருங்க. எவன் என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படிங்கிறதான் இங்கே மேட்ரு. அண்ட் ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஈவினிங் டைம் ஒரு 6 o'clock மேலே நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்காதீங்க. அப்படி 6 o'clock மேலே நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும்னா, யூரின் அதிகமாக வரும். போய் படுத்தாலும் திரும்பி திரும்பி யூரின் வந்துகிட்டே இருக்க அந்த ஒரு டெம்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தூக்கம் சரியா வராது. 2த்துலையுமே 2 கெட்டான. ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன். தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்ப எப்பவுமே நம்ம ஹைட்ரேட்டடாகவே வச்சுக்கணும். டீஹைட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா ப்ராப்ளமே வரும். லைக் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும், அல்சர் வரும், முடி கொட்டுற ப்ராப்ளம் வரும், கண்ணு சரியா தெரியாமல் போகும், ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து தண்ணி குடிக்காதனால வருது. ஸோ தண்ணி வந்து 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டராவது டெய்லியும் குடிங்க. இது நான் ஒரு அட்வைஸாக ஒரு பிரதராக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இல்லை ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன் நீங்கள் நினச்சிக்கோங்க. 5 சேலஞ்சு தான் நான் ரொம்ப ரொம்ப வந்து ஃபாலோ பண்ணது. அண்ட் ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து கொய்யால இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக ஈஸியாக அதெல்லாம் பண்ணிட்டேன். மோட்டிவேஷன்லாம் பண்ணல. நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணவும் மாட்டேன். எனக்கு அது சுத்தமாக வரவும் வராது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு சில ஹர்டில்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பேன். ஒரு சில ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். இந்த சிகரெட்னால மட்டுமே எனக்கு வந்து நிறையா பணம் செலவாயிடுச்சு. அதெல்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க. நாளைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. உங்களுக்கு சொல்கிறதுக்கு மேபி நான் இருக்கேன். என்ன மாதிரி இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோடதுல உங்களுக்கு எந்த அட்வைஸ் உங்கள் லைஃபுக்கு செட் ஆகுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு நண்பனா ஒரு தோழனா சொல்கிறேன். ஓகே. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this video and thank you for watching this video.